ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருச்செந்தூர் முருகனை தரிசிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் 3:30 மணிக்கு நாகர்கோவில் போகிற ட்ரெயினில் ஏறினோம். நைட் 2:10 திருநெல்வேலி போயிட்டோம். திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு பஸ்ஸில் போனோம். ஒரு 4:30 மணிக்கெல்லாம் திருச்செந்தூர் போயிட்டோம். அந்த 4:30 மணிக்கே இருட்டு கலந்து அந்த லைட் வெளிச்சத்துக்கு கோபுரம் என்னமாக அழகாக இருக்குது பாருங்களேன், தெய்வாம்சமாக இருக்குது. ரூம் முதல்லே போட்டிருந்தோம். போய் ரெடி ஆகிட்டு ஒரு 4:30 மணிக்கெல்லாம் வெளியில் வந்து உதயம் காஃபியில் ஒரு காஃபி குடிச்சிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு காஃபி. ஒரு 5:30 மணிக்கெல்லாம் உள்ள லைனுக்கு போய் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். 100 ரூபாய் டிக்கெட்டில் நின்னோம். அதுவே கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. ஒரு 8 மணி ஆயிடுச்சு சாமியை தரிசிச்சுட்டு வர. எவ்வளோ தான் கூட்டம் இருந்தாலும் சாமிக்கிட்ட திருப்தியாக தான் கும்பிட்டோம். ரொம்ப டென்ஷன் படுத்தலாங்க இருக்கிறவங்க பொறுமையாக அமைதியாக கும்பிட்டுட்டு தான் வெளியே வந்தோம். கடற்கரைகிட்ட போனோம். அங்கே காலையிலே அவ்வளோ கூட்டம். குழந்தைங்கள்லாம் அந்த கடலில் குளிக்கிறதையும் அந்த விளையாடுறதையும் பார்க்கவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளுக்கும் போய் விளையாடலான்னு தான் தோணுச்சு. பாருங்களேன், அந்த கடல் அலையில் அவ்வளோ சந்தோஷம் அந்த குழந்தைங்களுக்கு. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. நானும் தண்ணி பார்த்த உடனே இறங்கிட்டேன். ஆனால் அந்த அலை ஃபாஸ்ட்டாக வந்ததில் தள்ளுது கீழே. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கும்பிட்டுட்டு அசோக் பவனில் ஒரு 9:30 இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு திருநெல்வேலி கிளம்பிட்டோம். நெல்லையப்பரை தரிசிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு 3:30 போயிட்டோம் திருநெல்வேலிக்கு. அங்கே போய் அல்வா வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு ஒரு கடையில் போயிட்டு சாப்பிட்றலாம் மதியம் சாப்பாடுன்னு சொல்லிட்டு 3:30 ஆயிடுச்சு. அதனால் சாப்பிட போனோம். அந்த கடையில் பாருங்கள், அவ்வளோ அழகாக பூ அலங்காரம் பண்ணி காந்திமதி அம்மன் ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்த்துட்டு கோயில்கிட்ட வந்துட்டோம். ஒரு 3:45 இருக்கும். கோயில்கிட்ட கூட்டம்லாம் வெளியே உட்காந்துருந்தாங்க. அந்த மேலே அந்த கதவுக்கு மேலே பாருங்களேன், அந்த மர வேலை செஞ்சுருக்காங்க. அந்த சிற்பிகள் அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு சிலையும் நுணுக்கமாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. ஒரு 4 மணிக்கு தான் கதவு திறந்தாங்க. உள்ளே போனோம். அந்த பெரிய நந்தி சிலைக்கிட்ட தான் விளக்கேற்றிட்டு லைன் நிற்கணும். ஒரு 4:30 தான் உள்ளே டோர் திறந்தாங்க. சாமியை நல்லபடியாக தரிசிச்சிட்டோம். நெல்லையப்பரை கும்பிட்டுட்டு காந்திமதி அம்மனையும் கும்பிட்டுட்டு, கோயில் ரொம்ப பெரிய கோயில். உள்ளே நடக்கிறதுக்கு நல்ல தெம்பு ரெடியாக போய்க்கணும். நல்லபடியாக ரெனோவேஷன் நடந்துகிட்ருக்கு போல இருக்குது. உள்ளே நல்லா சுற்றி பார்த்துட்டு திருப்தியாக மறுபடியும் ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு காலையில் வந்துட்டோம்.